Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் ஏசாயா 30:18 கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் என்பதே இன்றைக்கான வாக்குத்தத்தம். ஆகவே பயப்படாதிருங்கள். நம்முடைய தேவன் இரக்கத்தையும் அன்பையும் மனதுருக்கத்தையும் வெளிப்படுத்துகிற தேவன். அந்த அன்பும் மனதுருக்கமும் அவருடைய குணாதிசயங்களாகவே காணப்படுகின்றன. நீங்கள் கர்த்தரிடமிருந்து அளவில்லா இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுவதற்கு இதுவே காரணம். ஒரு நாள் கர்த்தர் மோசேயை பார்த்து, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன் என்றார். கர்த்தர் இரக்கத்தை எப்போது காண்பிப்பார் என்பது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அதற்கான காலத்தையும் நேரத்தையும் திட்டமிட்டு வைத்திருக்கிறார். அந்த நேரத்திற்காக நீங்கள் காத்திருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். தேவன் பொறுமையோடு காத்திருக்கும் போது உங்களாலே பொறுமையாய் காத்திருக்க முடிவதில்லை. ஆகவேதான் முறுமுறுக்கிறீர்கள், தேவனுக்கு விரோதமாய் பேசுகிறீர்கள். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் கூப்பிடுகிறதினால் இளைத்தேன், என் தொண்டை வறண்டு போயிற்று. என் தேவனுக்கு நான் காத்திருக்கையால் என் கண்கள் பூத்து போயிற்று. என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது. கர்த்தாவே, எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர்? உம்முடைய இரக்கத்தை காண்பிக்க இன்னும் எவ்வளவு காலமாகும் என்று சங்கீதக்காரனைப் போல நீங்களும் சோர்ந்து போகிறீர்கள் அல்லவா? ஆனால் கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் செய்யும்படி காத்திருக்கிறார். பரலோக தேவன் சரியான நேரத்திலே உங்களுக்கு இரக்கத்தை செய்யும்படி காத்திருக்கிறார். பிரியமானவர்களே, பிரச்சனையின் நேரத்திலும் போராட்டத்தின் நேரத்திலும் சோர்ந்து போய்விடக்கூடாது. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் உங்களை பெரிதாய் ஆசிர்வதிப்பார். தேவன் வாழ்க்கையில், குடும்பத்தில், சமுதாயத்தில் உங்களுக்கு நீதி செய்வார். தம்மை நேசிக்கிற, தம் சித்தத்தை செய்கிற தம் பரிசுத்தவான்களுக்கு ஆண்டவர் நீதி செய்கிறார். வேதம், கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை, அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள் என்று கூறுகிறது. அதை கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போலிருப்பான் என்றும் விவரிக்கிறது. உலக நெருக்கடியின் போதும் பொருளாதார சிரமங்களின் போதும் கடினமான காலங்களிலும் தேவன் தம் பரிசுத்தவான்களை அசைந்திடாமல் காத்து கொண்டார். பரிசுத்த ஆவியின் மூலமாக உங்களுக்குள் இயேசுவை சுமந்து செல்கின்ற, அவரது சத்தத்திற்கு செவி கொடுக்கிற, அவரது சித்தத்தை செய்கிற பரிசுத்தவானாக நீங்கள் இருக்கிறீர்களா? அப்படியானால் தேவன் உபத்திரவ காலத்தில் உங்களை காத்து பெரும் பஞ்சத்தின் மத்தியிலும் செழிப்பாக்குவார். யோனாவை பார்த்தீர்களானால் அவனுடைய கீழ்ப்படியாமையின் மத்தியிலும் தேவன் அவனுக்கு நீதி செய்தார். யோனா தேவனுடைய அழைப்புக்கு விலகி ஓடிப்போகையில் பெரும் காற்று எழும்பியது.
அவன் கடலுக்குள் போடப்பட்டான். ஆனாலும் அவனை காப்பாற்றி தாம் விரும்பிய நினிவே பட்டணத்திற்கு கொண்டு வரும்படி தேவன் ஒரு பெரிய மீனை அனுப்பினார். யோனா மனம் திரும்பினான், தேவனுக்கு கீழ்ப்படிந்தான், மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கித்தான். மக்கள் தங்கள் பாவங்களை விட்டு திரும்பினர். தேவன் இறங்கி பட்டணத்தை தப்பவிட்டார். தனிப்பட்ட முறையில் கனம் பண்ணுவதற்கு முன்பாக தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று இது நமக்கு போதிக்கிறது. நம் சொந்த பெயருக்காக அல்ல, தேவனுடைய சித்தம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றே நாம் ஊழியம் செய்கிறோம். மக்களுக்கு முன்பாக உங்கள் நீதி செல்லும்படி வைத்தும் தேவன் நியாயம் செய்கிறார். வேதம், விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் என்று கூறுகிறது. இயேசு தாமே தேவனுக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்தார். தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவதற்காக அவர் சிலுவைக்கு சென்றார். நம் எல்லோருக்குமாக அவர் மரித்தார். ஆனால் 3ஆம் நாளில் தேவனுடைய நீதி மேற்கொண்டது. பரிசுத்த ஆவியானவர் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். இயேசு இன்று ராஜாதி ராஜாவாக ஆளுகை செய்கிறார். அவ்வண்ணமே தேவன் உங்கள் கீழ்ப்படிதலை கனம் பண்ணி தம் மகிமைக்கென்று உங்களை நிலைப்படுத்துவார். தேவன் உபவாசித்து ஜெபித்து தொடர்ந்து தம்மை தொழுது கொள்கிறவர்களுக்கு தம் சித்தத்தை வெளிப்படுத்தி நீதி செய்கிறார். அன்னாள் இரவும் பகலும் தேவனை தொழுது கொண்டாள். அவளுடைய பக்தியினால் தேவன் தம் திட்டத்தை அவளுக்கு வெளிப்படுத்தினார். அவள் மேசியாவை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்தாள். பலியை பார்க்கிலும் நியாயம் செய்வதும் நீதி செய்வதுமே தேவனுக்கு பிரியமாயிருக்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நியாயத்தை தேடவும் ஒடுக்கப்பட்டவனை ஆதரிக்கவும் திக்கற்ற பிள்ளையை ஆதரித்து விதவைக்காக முறையிடும்படி வேதம் நமக்கு கட்டளையிடுகிறது. ஒடுக்கப்பட்டவர்களின் கூப்பிடுதல் கர்த்தரின் செவிகளை எட்டுகிறது என்று வேதம் எச்சரிக்கிறது. மக்களை வெறுத்துவிட்டு தேவனுடைய அன்பை உரிமை கொண்டாட முடியாது என்றும் வேதம் நினைவுபடுத்துகிறது. நம் குடும்பங்களில், வேலை ஸ்தலங்களில், திருச்சபைகளில், சமுதாயத்தில் பாரபட்சமின்றி நாம் அனைவர் பேரிலும் கரிசனையாய் இருக்க வேண்டும். நீதியாய் வாழுங்கள், அனைவருக்கும் நியாயம் செய்யுங்கள், எல்லோரையும் நேசித்திடுங்கள். தேவன் உங்களுக்கு நீதி செய்வார். நீங்கள் உறுதியாக நிலைப்படுத்தப்படுவீர்கள், கனி கொடுப்பீர்கள், அசைக்கப்படாதிருப்பீர்கள், ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். தேவனுடைய நீதி உங்கள் வாழ்வில் காணப்படும். ஜெபம். தேவனாகிய தகப்பனே, நீர் நியாயமும் நீதியுமுள்ள நியாயாதிபதியாயிருக்கிறீர். என் வாழ்க்கையை, என் குடும்பத்தை, என் எதிர்காலத்தை உம் கரங்களில் ஒப்படைக்கிறேன். நீதியாய் வாழவும் எல்லாவற்றிலும் உம் சித்தத்தை செய்யவும் எனக்கு உதவும். தண்ணீரண்டை நாட்டப்பட்ட மரமாக என்னை எல்லா காலங்களிலும் காத்தருளும். உபத்திரவ காலங்களில் என்னை பலப்படுத்தி உம் நீதி எனக்கு முன்பாக வெளிச்சமாக செல்லும்படி பண்ணும். பாரபட்சமின்றி அனைவரையும் நேசிப்பதற்கு எனக்கு போதித்தருளும். நான் உம்மை தொழுது கொள்ளும் போது உம் சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்தும். நீர் எனக்கு நியாயம் செய்வீர் என்று நம்பி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.